என்ன ப்ரோ நீ சைக்கோ சங்கர் வீட்டுக்கு வந்திருக்கோம். யார் சைக்கோ சங்கர் ரோட்லாம் கேட்டிருக்காங்க நிறைய பேர். ஏதோ சொல்லு ப்ரோ சொல்லணும். இவ்வளவு பெருசு ஈரத்து நீ கொண்டது. ஓ வெய் ப்ரோ அத ஒழுக்கு வருதியா ஒழுக்கு வருதியா சொல்லி நிறுத்துக்கலடா. அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே வேணுயா எனக்கு வேணுயா. அப்புறம் எதை மட்டும் குளிப்ப இருக்கா இருக்கா இல்ல இல்லையா? என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? கிளிட்டு பரவாயில்லை. வா வா வா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா எடுத்து வால்பேப்பர்ல வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் இந்த ரெசார்ட்டோட ஓனர் வந்து பாத்தீங்கன்னா மன்னிச்சுக்கோங்க, எல்லாருமே வச்சுட்டு போறாங்க. இங்க அவரே துப்புறாரு. சொல்றேன் துப்புறாரு. யாரன்னு இந்த ரெசார்ட் மன்னிச்சிருங்க சாமி. உன்னை பத்தி எனக்கு தெரியும். நீங்க வந்து என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா ஓட்டப்பந்தயம். உலகத்துல தோசையை திரி போட்டு பாத்திருக்கேன். இப்ப இட்லியவே திரி போடுறானே. போனோம் திருப்பி போனோம். பாட்டு போடு ப்ரோ. என்ன ப்ரோ நீ பண்ற? என்ன ப்ரோ பண்றேன் ப்ரோ. 1 மினிட் வெயிட். பத்தா செய். ஆளுக்கிட்டே பேசினா நாசமா போறேன் ப்ரோ. ப்ரோ நீமா ஆள்கிட்ட சாட்டா ஆளே இல்ல. சரி வேணாம் விடு. உனக்கு மன கஷ்டத்தை அழகாக முடியும். பாத்ரூம்லாம் போலாமையா வைப் பண்ணும்போது. என்னையா நல்லா பாட்டாங்க பாரு. ஸ்பீக்கர் பாரியா. பாய் வா பாய் பாய். ஃபயர் கேம்ப் போட போறோம். ஃபயர் கேம்ப் பாட்டு பாட்டு. என்ன ப்ரோ நீ இல்ல ஏழை இப்படி பண்றியா? கிறுக்கு மெண்டல் பயிலுலா. இனிமே பாப்பீங்களா? கண்டிப்பா பாக்குறோம். சிம்பிள் நினைச்சிருவாங்க. செல்ஃபி எடுக்கலாம் வளரல. வாங்க வாங்க உள்ள வாங்க. எல்லாரும் வாங்க. நெஞ்சுக்குள்ள என்ன வச்சு சொந்தம் எல்லாம் தாகும். எங்க வீட்டில் வந்து வாழ சொர்க்கம் கூட ஏங்கும். நெஞ்சுக்குள்ள என்ன வச்சு சொந்தம் எல்லாம் தாகும். எங்க வீட்டில் வந்து வாழ சொர்க்கம் கூட ஏங்கும். நான் அடிச்சேன்னா நரம்பெல்லாம் சுடுக்கு. அந்த சுடுக்கட்டுக்கும் சத்து மட்டும் இவக்கிட்ட இருக்கு. படிக்கும் போது 5th ஒரு லவ் பண்ணேன். இப்போ லவ்னா என்னன்னே தெரியாது. ஆனா அப்பயும் லவ் பண்ணேன். இப்போ பசங்களா ஏரியாலாம் சொல்லிட்டு இருப்பாங்களா லவ் பண்றேன் அப்படி இப்படின்ட்டு அப்படியே ஒரு அஃபெக்ஷன் உருவாச்சு. கனவுலயே வாழ்ந்துட்டேன் பாதி வாழ்க்கையை. 6th 7th 8thலாம் வேற ஸ்கூல் போயிடுச்சு. நான் வேற ஸ்கூல் போயிட்டேன். ஆனாலும் அந்த பிள்ளைய வந்து பார்க்கணுன்ற ஒரு இதுல மைண்ட் செட்லாம் இருந்தது. 9th படிக்கும் போது மறுபடியும் போய் பார்த்தேன். எப்படி இருப்பா அப்படின்னு ஒரு கற்பனையில நானே கிரியேட் பண்ணிட்டு போய் பார்த்தேன். ஃபேமிலியை மாட்டோம்ல. என்ன
சில ஃபங்க்ஷன்லாம் வைப்பாங்களா, அப்பெல்லாம் அந்த பிள்ளைய முன்னாடி கூப்பிடுவாங்க ஸ்டேஜ்லாம். இப்போ வந்து அப்படியே ஒரு அஃபெக்ஷன் உருவாகி கூட படிச்சவங்களாம் என்ன பண்ணானுங்க, என் கூட ஹெல்ப் பண்ணானுங்க. நான் சொன்ன இந்த மாதிரி அந்த பிள்ளைய லவ் பண்றேன்டா, அந்த பிள்ளைய போய் பார்க்கணும் ஆசையா இருக்கு, அது இது வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அடிச்சு கூட்டு போனேன். 6th அவங்க தனியா படிச்சாங்க, நான் தனியா படிச்சேன். இதுதான். அப்புறம் 9th மறுபடியும் மீட் பண்ணோம். மீட் பண்ணி ரோட்ல பார்த்து பேசணும். என்ன பேசுனீங்க? 3-4 கிலோமீட்டர் வரையும் நடந்தே போவாங்க, பஸ்ல எல்லாம் போக மாட்டாங்க. குண்டா இருக்குமா? க்ரௌட் எல்லாம் போக மாட்டாங்க, நடந்தே போவாங்க. அவங்களுக்காக நானும் நடந்து போயிருக்கேன் நிறைய. இந்த 3 கிலோமீட்டர் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரையும் கூட்டு போயிட்டு அவனுக்குலாம் வாங்கி கொடுத்து அதெல்லாம் பண்ணிருக்கேன் நிறைய. ஆமா, டே ப்ளீஸ்டா கெஞ்சி கேட்டு அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து கூட்டு போயிருக்கேன் நிறைய. தெருவில் எந்த வீடு இன்னொரையும் தெரியாது, ஆனா 12th படிக்கிற வரையும் ஃபாலோ பண்ணிருக்கேன். பிறந்த நாள்னு ஒரு எங்களுக்கு பிறந்த நாளே இப்போ 8ஆம் மாசம் வரும். அதுக்கு முன்னாடி நான் பிறந்த நாள் சொல்லி சாக்லேட் எல்லாம் கொடுத்துருக்கோம். சொன்னதுலாம் எங்களுக்கு ஜோக் எதுக்கு? அந்த ரோட்ல வந்து கேட்டாங்க, யார் எங்க நீங்க வந்துருக்கீங்க? ரோட்ல புதுசா போனோம்னு கேட்டாங்க. சைக்கோ சங்கர் வீட்டுக்கு வந்திருக்கோம். யாரு சைக்கோ சங்கர் ரோட்ல எல்லாம் கேட்டிருக்காங்க நிறைய பேர். ஏதோ அடிச்சு விட்டுருக்கோம் நானே என் ஃப்ரெண்ட் எல்லாம். அந்த மாதிரி நிறைய பண்ணலாம் நடந்திருக்கு. அடுத்து இப்போ சொல்றேன், வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணாங்க மறுபடியும், ஸ்கூல் குரூப். பழைய அதே புள்ள வந்து மெசேஜ் பண்ணிச்சு. ஒரு எங்க பிள்ளைங்க எல்லாம் அந்த புள்ள வந்து குரூப்ல வந்து மெசேஜ் பண்ணிச்சு நான் தான் அப்படின்ட்டு. நான் பேசல, அது என் ஃப்ரெண்டை விட்டு மறுபடியும் அந்த பொண்ணு தானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண வச்சேன். மெசேஜ் பண்ணி என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி நானே கேட்டா அது தெரியாது. நானா கேட்டா ஐயோ நான் கஞ்சா குடிக்க அப்படின்னு ஓடி இருக்கும். எனக்கு என்னன்னா வந்து ஒரே ஒரு டவுட் ப்ரோ. ஒரு பொண்ணு வந்து எனக்கு லவ் பண்ணிட்டு 1 இயருக்கு முன்னாடி விட்டுட்டு போயிருச்சு. நான் 1 இயர் வந்து என்னோட கெரியரை பார்த்தேன், என்னோட ஒர்க்கை பார்த்தேன், எல்லாமே இது பண்ணி கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. திடீர்னு அந்த பொண்ணு என் பேட்டைக்கு வந்து நான் போய் பேசினேன். அது என் பேட்டைக்கு முன்னாடி அது பேட்டை வந்துச்சு, விஷ் பண்ணேன். அது டிக்யூ மட்டும் போட்டு அனுப்பிச்சு. சரி நம்மளை மதிக்கலன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். திரும்பி அது ஃப்ரெண்டு சொல்லிச்சு, நீ பேசி பாருங்க அவன் மாறிட்டா, மாதிரி இல்லைன்னு சொல்லிச்சு. சரி நானும் மெசேஜ் பண்ணேன் ப்ரோ. அந்த பொண்ணு இப்போ என்ன சொல்லுதுன்னா, பேசுது என்கிட்ட அப்பப்போ பேசுது. ஆனால் என்ன சொல்லுது, நான் வந்து என்னோட லைஃபை பார்க்கணும், படிக்கணும், நீ எனக்காக வெயிட் பண்ணாதீங்கன்னு சொல்லுது. ஆனா பேசுது. அண்ணன் தம்பி வேணாம், அப்ப உங்களை யூஸ் பண்ணுது ப்ரோ. பாத்துக்க, நீ பாத்துக்கடி, இவங்க எல்லாம் வேணாம்னு சொல்லணுமே நான் சொல்றேன், எனக்கு வேணும். ஏன்னா நான் உண்மை லவ் பண்றேன்டி, புரிஞ்சுக்கடி. அவன் இன்னும் திருந்தல மாமா. ப்ரோ இங்க இந்த கோட்டுக்குள்ள எங்க வச்சுக்கலாம் ப்ரோ? இந்த கோட்டுக்குள்ள இங்க கோட்டுக்குள்ள 2 பேர் இருக்கணும், இங்க வச்சுக்கலாம் ப்ரோ. ப்ரோ யாரு ப்ரோ சொல்லி கொடுத்தது? கேரம் போடு. உனக்கு யார் சொல்லி கொடுத்தது? ஏய் காட்ட ப்ரோ, அது அப்படிதான் உள்ளே தான் இருக்கணுமா? லைட்டா நகட்டிக்கலாம் ப்ரோ. ஸ்டைக்கர் நகட்டி ஆஃப் ஸ்டைக்கர் இங்க எடுத்து போய் வச்சிருங்க. சரி விடு, அழுகாத விடு. நீ அழாத ப்ரோ. சைக்கிள் போங்க ஆரம்ப கையை நீட்டு ப்ரோ. அதெல்லாம் இல்ல சொல்லாது ப்ரோ. நீ நானும் கையை நீட்டு. ஐயோ என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஜும்பலகா ஜூம் இது ஆடும்போது இப்படிதான். ஏதாவது இப்ப காயின் போடும்போது ஜும்பலகா ஜூம்னு போட்டா விழுகாது. ஆனா அந்த பயம் இப்ப ஏன் நாங்க மட்டும் உட்காந்து கேரம் போர்டு விளாண்டுக்கிட்டு இருக்கோம்னா எல்லாருமே தூங்கிட்டாங்க. இப்ப பாய தேர்ந்து விஷ்ணு ப்ரோ எங்க போன பாத்ரூம் உட்காந்துருக்காங்க, தூங்குவாரான்னு தெரியல. அதனாலதான் போர் அடிக்குது எனக்கு ரொம்ப. ஒன்னொன்னு வந்து நம்மளுக்கு வேற ஆள் வேற இல்லை, இவருக்காவது ஆள் இருக்கு பேசுவாப்ல. சார் பேக் சார் போட்டுருக்கேன் ப்ரோ. ப்ரோ சென்டர் கோட்ல ஆடுங்க. இங்க வா பாய், ஒரு நிமிஷம் இங்க வா அப்படின்னு எடுத்துட்டு வாங்க. இப்போ எனக்கு ஒரு டவுட்டு, இது இருக்குல்ல இங்க இந்த இப்படியே வச்சுதான் ஆடணுன்றாரு. ஹாஃப் ஸ்டைகர் வச்சுலாம் தெரியல பாய். இப்ப பாக்க இங்க பாரு, வட சென்னை தனுஷுக்கே நான் தான் சொல்லி கொடுத்தேன். அந்த பயம் பாத்தீங்களா? ஏய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். The next day தொட்ட வந்து இந்த மாதிரி லவ் பண்றவங்க உள்ள சுத்தாதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஐயோ வாயா. இப்போ வந்து இங்க வந்து என்ன சொல்றது, நல்லா தான் இருந்துச்சு இங்க, சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸோட வாங்க. ஆனா நாங்க எதுக்கு இங்க இப்போ வந்தோன்னே தெரியல. பாண்டிச்சேரி போற பிளான் போட்டு இங்க வாயா. பேக் என்ன சின்ன பேக் கொண்டு வந்தீங்க, இவ்வளவு பெருசா இருக்கு. இல்லையே ஒரு நிமிஷம் கூட, ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். இவ்வளவு பெருசு ஈர துணி கொண்டு யாரோடது?